ஹே காய்ஸ், தூத்துக்குடி மாவட்டம் தேரிக்காடு பாலைவனத்திலிருந்து நம்ம பாகிஸ்தான் பக்கத்தில் இருக்க ஜெய்சல்மார் பக்கத்தில் சாம் டெசர்ட்னு சொல்கிற ஒரு சாண்ட் டியூன்ஸ் பக்கத்தில் நான் என்னோடய பைக்கில் ட்ராவல் பண்ணி வந்து நிற்கிற இடம் தான் பார்த்தீங்கன்னா பாயல் சஃபாரி கேம்ப். ஜெய்சல்மர் அதை தாண்டி ஒரு 20 கிலோமீட்டர் தாண்டி போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு அபாண்டன்ட் வில்லேஜை போட்டிருப்பேன். அதுக்கப்புறம் இப்போ வந்திருக்கிறது பாலைவனம். வந்தாச்சுங்க, போச்சுங்க, நம்ம வேலையே முடிஞ்சு போச்சு. ராஜஸ்தான் ரைடுன்னு சொல்லிட்டு தூத்துக்குடி மாவட்டம் தேரிக்குடியிருப்பில் இருக்கிற ரெட் சாண்ட் இருக்குது பார்த்தீங்களா, ரெட்டு பாலைவனம். தேரிக்காடுனாலே ரெட் டெசர்ட். அந்த டெசர்ட்லேருந்து ஆரம்பித்து என்னோடய பயணத்தை நான் இந்தியாவில் பல தரப்பட்ட மாநிலங்களை ட்ராவல் பண்ணி இப்போ வந்திருக்கிற இடம் ராஜஸ்தானில் இருக்க தார் பாலைவனத்துக்கு வந்திருக்கேன். இப்போ நம்ம நண்பர்கள் பின்னாடி இருக்காங்க. இப்போ இவர் வந்து புதுசாக ஜாயின் பண்ணியிருக்காரு நம்ம கூட பெங்களூர்லேருந்து. நம்ம எங்கே பெரிய ஊர் கிடையாது, பெங்களூரில் தான் வேலை பார்க்காரு. ஆனால் ஊர் சாத்தூர் பார்த்துருங்க. அண்ணே வணக்கம், பேர் தீனன். பாருங்க, இன்னைக்கு நாங்கள் இந்த பாயல் கேம்ப் சைட்டில் இருக்கிறதுக்கு காரணம் தலைவர் தான். ஏன்னா அவர் சூப்பராக நமக்கு வந்து முன்னக்கூட்டியே வந்து கேம்ப் சைட்டு ரெடி பண்ணிட்டாரு. நான் ரூமை வந்து அப்புறமா காட்டுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த ஜீப்பெல்லாம் ரெடியாக இருக்குது. எங்கே போகிறதுக்கு? பாலைவனத்துக்கு போகிறதுக்கு. அதான் நானும் ரெடி ஆகிட்டேன் பார்த்துக்கிடுங்க. நம்ம ஃபைனல் டெஸ்டினேஷன் ராஜஸ்தான் ரைடில் நம்ம 4 ரைடர்ஸு சேர்ந்து வந்தோம். செந்தில் அண்ணன், ஜாக் ப்ரோ, அதுக்கப்புறம் 60+ உள்ள நம்ம இங்கே இருக்கார், சாரி நம்ம இவர் ஐயா, உங்கள் பேர் அண்ணையா, அவர் பேரே மறந்து போச்சு. அண்ணையான்னு பாசமாக கூப்பிட்டு. ஆமாம், 60 வயசை தாண்டின ஒரு மனுஷன் நெய்வேலியிலேருந்து பை ரோட்டில் வேறு லெவலில் பைக்கை ஓட்டி எங்கே வந்திருக்கிய? ராஜஸ்தான் பாலைவனம். பாருங்க, பாகிஸ்தான் பக்கத்தில் வந்திருக்கியா? இது பாருங்க, நெய்வேலியில் ஆரம்பிக்கும் போதே அண்ணன் ஜூம் பண்ணுறீல்ல, அண்ணன் வந்து கால் வந்து நெய்வேலியிலே அடிபட்டுருச்சு, வெட்டுப்பட்டுருச்சு. அண்ணன் வந்து ஒரு பேஷண்ட்டு. என்ன பேஷண்ட்? ஹார்ட் பேஷண்ட் தானே. ஒரு பேஷண்ட் தான், ஒரு கொல்லாதண்ணா பேஷண்ட், அவ்வளோதான். யாருக்கு பேஷண்ட்னு கேளுங்க, அவங்க ஒய்ஃபுக்கு பேஷண்ட். அவங்க ஒய்ஃப் வந்து நர்ஸு. சரியா? அண்ணனை நல்லா பார்த்துக்கிறதுனால அவங்கள பேஷண்ட்டுன்னு சொல்லுவாங்களாம், அன்பாக அழைப்பாங்களாம். எல்லாரும் மானே தேனே பொன்மானேன்னு கூப்பிடுவாங்கல்ல. அண்ணனை வந்து அவங்க நர்ஸை ஒய்ஃப் வந்து என்ன கூப்பிடுவாங்க? பேஷண்ட்டே பேஷண்ட்னு கூட மாட்டாங்க. அப்படியே கூட மாட்டாங்களா? சரி, ஏதோ ஒரு நல்லபடியாக கவனிச்சிட்டு இருக்காங்க. இப்போ நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டெசர்ட்டுக்கு போக போகிறோம். ஜாக் ப்ரோ ரெடியா? ரெடியாக இருக்கு. ஆமாம், ஃபைனல் டெஸ்டினேஷன் நாங்கள் முடிஞ்சிருச்சு. உண்மையில எக்ஸைட்மெண்ட் ஓவராக இருக்குது ப்ரோ, அப்படி தானே? ஆமாம், இல்லை அவர் அப்படி தான், அவர் வந்து கேமராமேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை. சன்செட் வர்றதுக்கு முதல்ல நாங்கள் வந்து ரெட் டெசர்ட்டில் இருப்போம். ஆமாம், அதுதான் வேணும். நாங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்ததே டெசர்ட்டில். இப்போ பைக்கை ஓட்ட முடியாது. நீங்கள் வந்து ஏன்டா நீங்கள் டெசர்ட்டில் பைக் ஓட்டி காட்டலாமேன்னு சொல்லுவீங்க. ஆனால் அந்த முட்டாள்தனத்துக்குலாம் நாங்கள் வரல. ஆமாம், இது வந்து பைக்கில் டெசர்ட்டு ஓட்டுவோம். முழு வண்டியும் உள்ள புதகுழியில் புதையணும். நாங்கள் இப்போ தலையில் கை வச்சுருக்கணும். நீங்கள் அதை பார்த்து சந்தோஷப்படணும். என்ன, இதுக்கு நாங்கள் வரல. ஆமாம், இப்போ வந்து ஜீப்பில் போகிறோம். 4x4 ஜீப்பு இருந்த ஒரு ஜீப்பும் போயிடுச்சு. அண்ணா இருக்குது. இந்த பாருங்கள், ராஜஸ்தான் 07 UA 4981 போட்டிருக்கல. இதில் வந்து டிரைவரும் பில்லியனரும் பின்னாடி உட்காந்துக்கிடுவாங்க. ஏதாவது 2 பேர் பின்னாடி வந்து 4 பேர் உட்காந்துக்கலாம். சரி லெவலில் இருக்கும். ஜாக் ப்ரோ நீங்கள் ஃப்ரண்ட்டு. ஆமாம், நாங்கள் 4 பேர் பேக்கு. இன்றைக்கி வந்து தெறிக்க விட்றோம். அதே மாதிரி கேமல் சஃபாரியும் பண்ண போகிறோம். அதுவும் நல்ல அல்டிமேட்டாக இருக்க போகுது. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம ராஜஸ்தான் ரைடோடைய கடைசி வீடியோ, அதாவது கடைசி டெஸ்டினேஷனில் நாங்கள் முடிக்கிற வீடியோ. இங்கேருந்து வீட்டுக்கு வர்றதெல்லாம் தனியாக போடுவோம் நீங்களே. ஆனால் வந்து இங்கே ராஜஸ்தானில் நிறையா போயிட்டுருக்கோம். அந்த ஜாலி வாங்க அப்படியே ஏறி உட்காந்துக்கிடுவோம். இந்த வண்டி தானே? ஓகே. அப்பா கோய் பத்தினாயி. கதவு திறந்து ஏறணுமா? கர்மம், அது தெரியாமல போச்சு. கதவு திறந்து ஏறுங்க அண்ணையா. இந்த பஸ்ஸில் புட் போட்டு அடிக்கிற மாதிரி ஏறிட்டேன். குயிக் சன்செட் ஆக போகுது. வாங்க அண்ணையா, ஹெல்ப் கரோ. நீங்கள் முன்னாடிண்ணா, லோடுலாம் முன்னாடியா, பேசஞ்சர் மட்டும் பின்னாடியா. வேறு லெவலுங்க, செம்மையாக என்ஜாய் பண்ண போகிறோம். வாங்க அப்படியே காட்டுறேன் உங்களுக்கு.
ஓகே கைஸ், நாங்கள் வந்திருக்க இடம் பார்த்தீங்கன்னா டெசர்ட்டு. ஓகே, இதுக்கப்புறம் கேமல் கூட்டு போவாங்களாங்க. இதெல்லாம் பேக்கேஜில் சேர்ந்து வர்றது தான். நம்ம ஸ்டேயில் தங்கியிருந்தோம் பார்த்தீங்களா, அந்த ஸ்டேயில் வந்து சேர்ந்து நமக்கு ஒரே பேக்கேஜாக கொடுத்துருவாங்க. இப்போ வேறு லெவலில் பண்ணிட்டாருங்க. ரோலர் கோஸ்டர்லாம் தோற்று போச்சு உண்மையில். செம்ம வைப்பு, செம்ம வைப்பு. வாங்க ப்ரோ. Good man. What is your name? My name is Kyle Rider. Kyle Rider. Yeah. Very good. Very good. Your name? Subhan Khan. Subhan Khan. Your dress is amazing. Thank you. Yeah. Okay. Camel, where is camel? After. ஒட்டகத்தை கட்டிக்கோ. இப்போ நாங்கள் ஒட்டகத்து மேலே போடுறோம். அந்த இருக்கா? ஓகே. இப்போ பாருங்க, கேமல் இருக்கு பாருங்க. ஃபன்னு தாங்க, இந்த வீடியோவில் ஃபுல்லாக ஃபன்னு தான். இதை நீங்கள் பண்ணால் இதை பண்ணலாம் அப்படின்லாம் நான் சொல்ல மாட்டேன். நாங்கள் பண்ணுறதை நீங்கள் பாருங்கள், அவ்வளோதான். திருப்பி வந்து வரணுன்னா பண்ணுங்க. காய்ஸ், ஃபைனலி நான் வந்துட்டேங்க. என் கையில் தூக்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது உண்மையிலே. தார் டெசர்ட்டு என் லைஃப்பில் பார்க்கறதுக்கு முடியாத இடங்களில் ஒரு இடமும் தார் டெசர்ட் தான். நான் வந்து தேரிக்காடில் இதே சேண்டை நான் தூக்கி பார்த்துருக்கேன். அது ரெட் கலரில் இருக்குது. அதே மாதிரி ஒரு சேண்டை நான் இங்கே தூக்கி பார்க்குறேங்க. உண்மையிலே நான் வந்து சொல்ல வார்த்தைகளே இல்லைங்க. 4500 கிலோமீட்ரு எங்கள் ஊர்லேருந்து 4300 கிலோமீட்டர் கிட்டத்தட்ட வந்தேன். இவ்வளோ வந்து நான் வந்து இந்த டெசர்ட்டில் உட்காந்துருக்கேன். அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது எனக்கு. உண்மையிலே என்னோடய உழைப்புக்கு இது ஒரு பெரிய அங்கீகாரம் தான். இந்த அங்கீகாரத்தை வந்து நான் வந்து என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரில. என் கூட வந்த 2-3 நண்பர்களுக்கும் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா அவங்க வந்து ரொம்ப பாதுகாப்பாக இந்த ரைடை வந்து முடிக்கிறதுக்கு நமக்கு உதவி பண்ணாங்க. நம்மளுடைய லடாக் ரைடில் கூட 18-19 பேரை நான் வந்து கூட்டிகிட்டு போனேன். பட் அது கூட எனக்கு ஒரு பெரிய ஒரு ஹாப்பியாக இல்லை. ஆனால் இந்த ராஜஸ்தான் ரைடு வந்து உண்மையிலே எனக்கு வந்து ஒரு பெரிய ஒரு முடிவாக முடிஞ்சிருக்குங்க. எனக்கு ஒரு பெரிய ஹாப்பி. இப்போ வந்து நான் வந்து ஏடிவி ரைடு போக போகிறேன். அதையும் நீங்கள் பார்க்கலாம் வாங்க. ஐ எம் கோயிங் டு ஸ்ரீலங்கா. ஓ, நாங்கள் வந்து ஏடிவி போகிறோங்க. தார் டெசர்ட்டில் ஏடிவி ரைடு உண்மையில் வேறு லெவலில் இருக்குது. ஆனால் ஆன் பண்ணிட்டான்னு தெரியல, கொஞ்சம் இறக்குங்க. ஆனே இருக்கு, ரெட்டு தான். ஓகே, கேமல் பாய். கேமல் ஏய், கவுத்தி விட்டுறாதடா ப்ரோ. எப்படி இருக்கு? அட்ரினலின் துறக்குதா? யாரா நீ? வாடா எங்க ஊர்ல வந்து ஓட்டுறா பாப்போம். நாங்க சாம் டெசர்ட் சுத்தி விண்மில் தான். அதான் விண்மில் வேற லெவல் பண்ணுது. வைப்ரேஷன் தூக்குது. அட்வென்ச்சர் கொல்லுது போக. பண்றா டேய். பண்றன்னா வேற திருத்தருமா. I'm a biker boy. Biker. I'm coming from biker. Bike. Adventure bike. It's powerful. Yeah. My bike is so powerful. Oh. Bro. After time, stop. After time. Okay. Happy, then tip. Yeah. Okay. Tip. Oh, you tip கொடுங்க மாமா. You happy and I'm happy. Okay. நீ இறங்கி ஓடி வந்தீனா பெரிய ஹாப்பி. Okay. நீ ஓடுறீங்களா? Bro. Guys, நம்ம தார் டெசர்ட்ல ஏசி ஓட்டிட்டு இருக்கோம். வேற லெவல். பையா நாம் கே பையா? அலிபாபா. 40 திருடர்கள்ல 2 பேர் தான் இருக்கோம். மற்ற யாரும் இல்லை. நீ ஓட்டு. யூ டிரைவ். ஓகே. சூப்பராக ஓட்டிட்டு வந்தாச்சுங்க. நம்ம சல்மான் கான். என்ன பேரு? நாம் அலிபாபா. ஓ, அலிபாபா வேற லெவலில் பண்ணாப்புல. அவர் மேனேஜர். அவர் சூப்பராக பண்ணி ஓட்டிட்டு வந்தாப்புல. அச்சா. ஓகே கைஸ், பாலைவனத்தில் தார் பாலைவனத்தில் நம்மளோட ஒட்டக டிரைவர் இவர் தான். आपका नाम भैया? हनीफ. आपका नाम भैया? इसका लकी. लकी. हाँ,
லக்கி லக்கி பேட்டி சேவ் கரோ. நான் வந்து ஏற போகிறேன். சூப்பராக இருக்க போகுது. ரைட் தப்பு எப்பா வேறு லெவலுங்க. அரே பையா எந்திரி 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 அப்படி எந்திரிச்சான். அட சொல்கிறா ஆன்ல இருக்கு ப்ரோ. நடக்க ஆரம்பிச்சிட்டான். ரொம்ப தூரம் போயிட்டு வாடா லக்கி. இந்த கேமலுக்கு பேர் வந்து லக்கியாம் ப்ரோ. ஆமாம், நமக்கு லக்கியாக தான் இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். ஆனால் வாய் மட்டும் தான் நேரத்து பல்லு விளக்காது போல இருக்குது. லக்கி பல்லு விளக்குற பழக்கம்லாம் உனக்கு இல்லையா? நல்ல சன்செட் இடமா பார்த்து பார்ப்போம். எங்களுக்கு நல்ல ஷார்ட் கொடு பார்ப்போம். எப்படி நம்ம ட்ரோன்கிட்ட நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்களா? எப்படி இருக்கு நம்ம லக்கி, நான், அண்ணன் தீனன் எப்படி இருக்கும்? நாங்கள் 3 வரோம் 4 வரோம். 3 பேர் தானே. டிரைவர் சேர்த்தா 4 பேர் இருந்ததுல. நான் வந்து லைஃப்பில் ஒட்டகத்து எங்கள் வீட்டுக்கு முன்னாடிலாம் ஒட்டகம் வந்திருக்கும் ப்ரோ. காயல்பட்டினத்தில் ஒட்டகம் அடிக்கடி வரும். ஏறவே கூடாதுன்னு தான் வச்சுருந்தேன். எங்கள் ஊர் பீச்சு தான். நம்ம ஊர் காயல்பட்டினம் பீச்சு மண்ணும் இப்படி தானே இருக்கும். பீச்சில் ஒட்டகத்தை விடுவானுங்க. அப்போ என் பிள்ளைகளை ஏற்றி விட்டு நான் ஒரு நாள் ஏறலை. ஏன்னா நம்மளோட குறிக்கோள் என்ன? தார் டெசர்ட்டில் இல்லைன்னா குவைத்தில் உள்ள சஹாரா டெசர்ட்டில் ஒட்டகத்து மேலே ஏறணும். அது வரைக்கும் ஒட்டகத்து மேலே ஏறவே கூடாதுன்னு இப்போ தான் ப்ரோ நிறைவேறிருக்கு. இதுக்கு முன்னாடி வந்து நம்ம ரான் ஆஃப் கட்சியில் போயிட்டு வந்தோம். இப்போ ஃபஸ்ட் டைம் இதில் வரோம் ப்ரோ. அல்டிமேட்டு. எத்தனை பேரோட ட்ரீமு சொல்லுங்கள் பார்ப்போம். உங்களுக்கும் ட்ரீம் தானே இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க ஒவ்வொருத்தருக்கும். தார் பாலைவனத்தில் நம்ம நிற்கணும், நம்ம போகணும் ஒரு நாள். அங்கே உள்ள ஆக்டிவிட்டீஸோ இல்லைன்னா தார் பாலைவனத்தோட மண்ணை அப்படியே அள்ளி அப்படி நம்ம கையில் அப்படியே விடணும் அப்படிங்கிறது கண்டிப்பாக ட்ரீம் தானே. நீ மறுக்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது. படித்தவங்களோ படிக்காதவங்களோ டெசர்ட்டை பற்றி தெரிஞ்சவங்களுக்கே அந்த டெசர்ட் மேலே நிற்கணும்னு ஒரு ஆர்வம் இருக்கும். நிறைய பேருக்கு அந்த வாய்ப்பு ஈஸியாக கிடச்சிரும். சில பேருக்கு சஹாரா பாலைவனம், அதாவது துபாயில் இருக்க சஹாரா பாலைவனம் கூட ஈஸியாக ஆக்சஸ் ஆகிடும். பட் இந்த இடத்துக்கு நான் வந்து பைக்கில் கிட்டத்தட்ட 4000 கிலோமீட்டர் பைக்கை ஓட்டிகிட்டு வந்து ஒவ்வொரு ஹிஸ்டாரிக்கல் பிளேசஸாக பார்த்துட்டு வந்து கடைசியாக ஜெய்சல்மரில் என்னுடைய அந்த ராஜஸ்தான் ரைடோடைய கடைசி நொடி பொழுதுகளை கழிச்சிட்டு அவ்வளோ ஒரு அருமையான இடம். நம்ம இப்போ சொந்த வாகனத்தை எடுத்து, அதாவது தார் ஜீப்பு, ஃபார்ச்சுனர் இந்த மாதிரி வண்டிகள் இருந்துச்சுன்னா நம்ம ஓட்டலாம். அது யாரையும் தடை பண்ண போகிறதில்ல. பட் நம்மளுடைய பைக் இதில் வராது. ஒரு அற்புதமான அனுபவம், உண்மையிலே அற்புதமான அனுபவம். நான் எந்த நினப்பில் நான் வந்து எங்கள் வீட்டில் இருந்து ரைடை ஸ்டார்ட் பண்ணனோ அந்த அனுபவம் எனக்கு இங்கே கிடைக்கிது. இப்போது இது சும்மா நம்ம வந்து காசு கொடுத்தா அவங்க ஜீப்பில் கூப்பிட்டு போகிறாங்க, ஏடிவியில் கூப்பிட்டு போகிறாங்க, அவ்வளோதான். பட் அதை அனுபவிக்கிறதுக்கே நம்ம ஊரில் முடியாதுல்ல. நம்ம இங்கே தானே அதை பண்ண முடியும்.
ஸோ இப்போது நான் என்னுடைய அட்வென்ச்சர், அதாவது என்ன பைக்கு, எஸ்டி அட்வென்ச்சர் கரும்புலி என்னை வந்து இந்தியாவோட எல்லா மூலைக்கும் கூட்டு போயிடுச்சிங்க. நார்த் ஈஸ்ட்டோ, அருணாச்சல் பிரதேஷோ, மியான்மரோ, பூட்டானோ, நேபாளோ, லடாக்கோ, காஷ்மீரோ, கேரளாவோ, இந்த பக்கம் கர்நாடகாவோ, இந்த பக்கம் நம்ம ஆந்திர பிரதேஷோ, எல்லா இடத்துக்கும் என்னைய கரும்புலி கூட்டிகிட்டு போயிடுச்சு. ரொம்ப 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 ஹாப்பி. உண்மையிலே என்னுடைய ஒரு ஆல் இந்தியா பயணம்னு சொல்லுவாங்கள்ல, பூரா இந்தியா பயணம் வந்து கிட்டத்தட்ட முடிஞ்சிருச்சு. அவ்வளோதான். எனக்கு இதுக்கு மேலே இந்தியாவில் நான் போகிறதுக்கு எனக்கு இடமே கிடையாது. எல்லா மாநிலங்களும் அட்டன் பண்ணிட்டேன். இமயமலையிலேருந்து, தார் டெசர்ட்லேருந்து, நம்ம வங்காள விரிகுடா, அரபிக்கடல் எல்லாத்தையுமே நான் இந்தியாவோட 4 எண்டையும் பார்த்துட்டேன். இந்த ஒரு வாய்ப்பை கொடுத்த கரும்புலிக்கு தான் நான் ரொம்ப 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 நன்றி சொல்கிறேன். அதை பண்ணுறதுக்கு எனக்கு உத்வேகமாக இருந்த நம்ம கேஆர்எஃப் அத்தனை பேருக்கும் இந்த நேரத்தில் சத்தியமாக சொல்கிறேன், என்னால் முடியவே முடியாது. உங்களுக்கு நன்றி சொல்லி அந்த ஒரு விஷயத்தை அப்படியே ஒரு கூண்டுக்குள்ளே அடைக்க முடியாது. கேஆர்எஃப் அத்தனை பேரோட சப்போர்ட்னால தான் நான் இப்போ இங்கே நிற்கேன் தார் டெசர்ட்டில். மற்றவங்க எல்லாருமே தார் டெசர்ட்டில் வந்தால் வேறு மாதிரி வீடியோ பண்ணுவாங்க. பட் என்னுடைய உள்ளத்துலேருந்து நான் பேசிக்கிட்டு இருக்கேன். இப்போது அவ்வளோ ஒரு அற்புதமான அனுபவம். அந்த அனுபவத்தை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். நீங்கள் தான் எல்லாமே எனக்கு. நீங்கள் உங்களுடைய எல்லா பயணங்களையும் நான் வந்து பண்ணுறதுக்கு எனக்கு கரும்புலி உதவி பண்ணிச்சு. இப்போ என் கூட வந்திருக்க அத்தனை நண்பர்களுக்கும் நான் மிகப்பெரிய நன்றியை சொல்லிக்கிடுறேன். எனக்கு சப்போர்ட் இருந்த அத்தனை பேருக்கும், என் குடும்பத்துக்கு முக்கியமாக என்னோடய மனைவிக்கு, என் பிள்ளைகளுக்கு, என் உறவினர்கள் அத்தனை பேருக்கும் தார் டெசர்ட்டில் பாகிஸ்தான் பார்டரில் நின்று மிகப்பெரிய நன்றியை சொல்லிக்கிடுறேங்க. ரொம்ப ஒரு மாதிரி எனக்கு ஆகுது இந்த இடத்துல நிற்கும்போது. எப்படி நான் இமயமலையில் நிற்கும்போது நெக்குருகி போனேனோ அதே மாதிரி இங்கேயுமே ஒரு மாதிரி ஃபீலிங்ஸ் ஆகுது. இதெல்லாம் வந்து நம்ம பேப்பரில் படித்தது தான், நம்ம பாடப்புத்தகத்தில் படித்தது தான். இந்த மாதிரி பகுதிகளில் நான் தரமார்க்கமாக என்னுடைய பைக்கில் வந்தேங்கிறது, வந்து இங்கே நிற்கிறேங்கும்போது தான் அந்த பெருமை, அந்த ஒரு கர்வம் வருது எனக்கு. அந்த கர்வத்தை கொடுத்தது நீங்கள் தான். மறுபடியும் ஒரு மிகப்பெரிய நன்றியை சொல்லிக்கிட்டு நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இதுக்கப்புறமும் ஆக்டிவிட்டீஸ் இருக்குது, அதெல்லாமே என்ஜாய் பண்ணுறேன். முடிஞ்சால் நான் அதில் கண்டினியூ பண்ணி போட்டு விட்றேன். சரிங்களா? பாய், வணக்கம்.